காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 30. ப்ரீவியஸ் எபிசோட்ல ஃபேஸ்லெஸ்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்லெஸ்ஸோட ஜொனாஹோவை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்கை கண்டுபிடிச்சி அந்த டெக்கை ட்ரெயினில் பொருத்தி அதை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஃபேஸ்லெஸ் கிட்ட அவன் இருக்க இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இங்கே இந்த எபிசோட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க கீயும் எலினோராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லீசா வந்து எலினோராவுக்கு காஃபி கொடுக்க, கீ நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்ட்டு போறான். லீசா எலினோரா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸாங்கிற மாதிரி கேட்க எலினோரா தெளிவா ஒரு பதில் சொல்லுவா. இல்ல லீசா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவரு எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரின்னு சொல்லுவா. எலினோரோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கீ கிட்ட எலினோராவை கொடுத்து நீ தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கிருந்து இப்போ வரைக்கும் எலினோராவை கீ எப்படி பாத்துக்கிறாங்கிறத அந்த ஒரு வார்த்தையில இருந்து எலினோரா கன்வே பண்றா. அப்படி இந்த பக்கம் மிக்சிகாவும் நருமியும் ரெடி ஆகிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. மிக்சிகா நருமி கிட்ட எலினோராவை பத்தி கேட்க, நருமி ஒருவேளை அவளால இன்னமும் பாதிப்பு அதிகமாச்சுன்னா அவளை கண்டிப்பா என் கையாலேயே தான் கொல்லுவேன்னு சொல்ல, மிக்சிகா அவன் சொல்றத வருத்தத்தோட பாக்குறா. ஏன்னா போன எபிசோட்ல அந்த மொத்த பத்தியும் கியூர் பண்ண தான் உயிரே போனோன்னா பரவாயில்லன்ட்டு எலினோரா அவளோட உடம்புல இருக்க மொத்த பிளட்டையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிளட்டை தண்ணியில கலந்து அங்க இருந்த மொத்த பத்தியும் ஜொனாஃபால வந்து கியூர் பண்ணியிருப்பான். அப்போ புரிஞ்சுக்கிட்டாவ அங்கேருந்து இப்போ வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவளை வெறுத்தது தப்பு, நம்ம அவளை பார்க்குற விதம் தப்புன்னு தன்னைத்தானே குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்திட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்க கீ நருமியை கூப்பிட்டு விட்டுருப்பான். அந்த டெக் இருக்க அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நருமியை வர சொல்லியிருப்பான். நருமியும் அவங்க போக இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் பேசி முடிச்சாகணும், எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட போகிறோம். ஒருவேளை இந்த சண்டையில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எலினோராவை எதுவும் பண்ணக்கூடாது, அவளை உயிரோட விடணும் அப்படின்னு அவன் பக்கம் டீலை மட்டும் சொல்கிறான். நருமி ஆப்வியஸாக இந்த டீலுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டான். அவள் கெட்டவளாகவே இருந்தாலும் நருமி கீ கூட சண்டை போடுறத விரும்ப மாட்டான். ஆனால் கீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக சண்டையை ஆரம்பிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஃபுல் ரேஜ்லேயோ அவங்க ஃபுல் பவர்லேயோ சண்டை போடல. கீக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நருமிக்கு நடக்கிற கெட்டதை காப்பாற்றணும், கீயை கொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பேட்டில் ஆரம்பிக்குது, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேத்துக்குமே டேமேஜ் ஆகுது. அப்போதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஏன் நருமிக்கே ஒன்று தெரியுது, கீ ஆல்ரெடி கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பான். அவன் போட்ட சண்டை, அவன் இத்தனை நாள் கடந்து வந்த பாதைன்னு அவனோட உடம்புல இருக்க லைஃப் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கீ இவ்வளோ நாளாக நான் போட்ட சண்டையும் இவ்வளோ நான் கடந்து வந்த பாதையும் என் உடம்ப வீக் ஆக்கியிருக்கு, நான் ரெக்கவரி ஆகிறதும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் முடிவு கிட்ட நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த டீலுக்கு நீ ஒத்துக்குவியா மாட்டியான்னு கேட்கறான். இப்போ அவன் போட்ட அந்த பேட்டில் டீலுக்கு ஒத்துக்கவே மாட்டியான்னு கேட்கறான். நருமி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், நான் அவளை கொன்னே தீருவேன், இங்க நடக்கிற இவ்வளோ விஷயமும் அவள் உறுத்திக்காக மட்டும்தான், ஃபேஸ்லெஸ் பண்ற இவ்வளோ விஷயமும் அவன் மேல இருக்க ஆசைக்காக மட்டும்தான் சொல்ல. சரி ஓகே நருமி, கடைசியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்ல. ஒரு ஆணா நருமியா எலினோரா முன்னாடி நிற்கும் போது உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல நருமி கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஏன்னா நருமி எலினோராவை லவ் பண்றான். இங்க நடக்கிற கெட்டதை தாங்க முடியாம தான் சுத்தி இத்தனை குழந்தைங்க இத்தனை அப்பாவிங்க பாதிக்கப்படுறத பார்த்துட்டு தான், அவ்வளோ உயிர் போனதை பார்த்துட்டு தான் நருமி எலினோரா மேல கோவத்துல இருக்கான். பட் அவன் எலினோராவை விரும்புறான், நடந்த எல்லாத்தையும் வெறுக்கிறாங்கிறதுனால கொஞ்ச நேரம் ஸ்டன்னாக நிற்க கீ அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது போதும் நருமி, நீ பதில் சொல்ல வேணாம், இதுக்கு மேல எலினோரா இவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்கிறது எனக்கு தெரியும், இதை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேட்டில் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இதெல்லாம் நடந்து முடிய மொத்த பேரும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அங்கிருந்து இப்போ அந்த மிஷினை ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும், மிஷினை ஆரம்பிக்கணும். ஆனா இன்னொன்னும் சேர்த்தி பண்றாங்க, அங்க இருக்க மொத்த பேத்தையும் எவாக்குவேட் பண்றாங்க. கீழே ட்ரெயின்ல யாரு பாதுகாப்புக்கு போவோம்னு செலக்ட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் ஹெலிகாப்டர் வழியா அங்க இருந்த மக்கள், குழந்தைங்க, ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா எல்லாரும் பேசிக்கிட்டு என்னென்ன பண்ணுங்கிறத பேசிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. மிக்சிகா எலினோராவை வெறுத்தது தப்புன்ட்டு எலினோரா கிட்ட சாரி கேட்கிற விதமா அவகிட்ட போய் பேசுறா. அப்படியே இந்த பக்கம் ஹசியானா அவன் ஆள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் விரும்புறாங்க. பட் இங்க நடந்துட்டு இருக்க பேட்டிலும் டைமும் அவனுக்கு சரியா வரல, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ஆகணும். அசியான ஹெலிகாப்டர்லயும் இவ ட்ரெயின்ல பாதுகாப்புக்கும் நாக்கமாச்சி கூட போய் ஆகணும். இப்ப எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. கீ நாக்கமாச்சி ஃபேமிலியில பிரதர்ஸ், அவங்க அப்பா, எலினோரா, நருமி, அந்த ரெண்டு பப்பட்ஸ், இவங்க எல்லாம் ட்ரெயின்ல அந்த டெக்குக்கு பாதுகாப்பா போறாங்க. மீதி எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் வழியா எவாக்குவேட் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே
அவங்க இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஸ்வாட்ஸ்மேன் பப்பட்டும் இன்னும் ஒருத்தனும் 3000 பப்பட்ஸை போருக்காக வழி நடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்க இடத்த கிட்ட நெருங்கிட்டாங்க. இவங்க கரெக்டா அங்க இருந்து கிளம்பியாச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா, அங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரே ஒரு உருவம் மட்டும் தனியா ஒரு பப்பட் பாக்ஸ் மேல உட்காந்துட்டு இருக்கு. அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அங்கிருந்து மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. அப்பதான் லிஸ் கமாண்டர் எல்லாரும் ஹெலிகாப்டர்ல இருக்காங்க இல்லையா. ஸோ அப்பதான் லிஸ் உன்னை நோட் பண்ணி கமாண்டரை கேட்கறான். கீ எங்க, அவரை காணமேன்னு கேட்க கமாண்டர் கேப்டன் தாத்தா கீ அங்கேயே இருந்துட்டான், அவன் என்ன பண்ணுவோம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாரு. இந்த பக்கம் அவங்க கரெக்டா கிளம்ப அந்த 3000 பப்பட்ஸும் ஸ்வாட்ஸ்மேனும் வந்துடுறாங்க. இப்போதான் அவங்க கிளம்பினாங்க அப்படிங்கிறதுனால பப்பட்ஸ் ஈஸியா அவங்கள டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ கீ இங்க இருந்து இந்த 3000 பேத்தையும் தனியாக தடுக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா மசாரு அவனோட பேட்டில் முடிச்சுட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருப்பான் இல்லையா. அவங்க இருக்கிற எல்லாத்தையும் தேடிக்கிட்டு அவன் அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்கியிருப்பான். ஒரு டீச்சர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஃபுட்டை கொடுத்து அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்லயே இடமும் கொடுத்துருப்பாங்க. அங்க இங்க நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிப்பாங்க. உலகத்துல எல்லாருமே ஜொனாஃபாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு டீச்சர் மட்டும் ஜொனாஃபாவால பாதிக்கப்படல. ஆனா அவங்க நார்மல் ஹியூமன் தான். எப்படின்னு மசாரு அவங்க கிட்ட கேட்க, ஒரு நாள் நானும் எங்க குழந்தைங்களும் ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அங்க பப்பட்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க. அப்ப ஒரே ஒருத்தர் எங்களை வந்து காப்பாத்துனாங்க. ஜொனாஃபாவால நான் பாதிக்கப்பட்டு எனக்கு அட்டாக் ஆக ஆரம்பிச்ச அந்த நேரம் அவரோட பிளட்டை கொடுத்து எங்க எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணாரு. அவரோட பேர் கூட ஏதோ நருமியோ என்னவோ சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போதான் மசாருக்கு நருமி இங்க பக்கத்துலதான் இருக்காருன்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே விழுந்து கதறி ஆள ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அன்னைக்கு காலையில இவங்க எல்லாம் இங்க ரெடி ஆயிட்டு இருந்த அந்த டைம்ல மசாரு அந்த டீச்சர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போறான். அது என்னன்னா, இங்க இருந்து நார்த் சைட்ல தான் ஜொனாஃபாவை கியூர் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். மேபி அவர் அங்க இருக்கலாம், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க மசாரு இதெல்லாம் கேட்டுட்டு மசாரு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த 3000 பேரும் இங்கே அட்டாக் பண்ண வர மசாரு அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். இங்கே கீ இவங்க எல்லாத்தையும் தடுக்க தன் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே தன் மனசுக்குள்ள எலினோராவை பற்றியும் எலினோராவை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்க நருமியை பற்றி நினைக்கிறாரு. நான் ஒரு நாள் ஒரு சர்ச்சில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு அப்பா தன்னோட மகளை தன் கையால் கூட்டிட்டு போய் அவரு உயிரை நினைக்கிற அவரோட மகளை இன்னொருத்தன் கையில கரம் பிடிச்சு கொடுத்தாரு. அந்த நாள்ல இருந்து அவன் தான் அவனுக்கு அப்பாவாகவும் நல்ல உலகமாகவும் இருப்பான். என்னை விட என் பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையோட சந்தோஷத்துல எங்க அப்பா தன்னோட மகளோட கைய அந்த ஆண் மகனோட கையோட இணைச்சாரு. நான் என் பொண்ணை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அருமி, நீ நல்லா பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல அதை நினைச்சுக்கிட்டே சண்டை போடுறாரு. இவர் எவ்வளவு போராடினாலும் அங்க இருக்கிறது 3000 பப்பட்ஸ், இவர் ஒரே ஒருத்தர் இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்மை தாண்ட விடல. அவன் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே மசாரும் அங்க வரான். மசாரு இங்க வந்து இங்க நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்கன்னு தெரியல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நம்ம இங்க இருந்து போயாகணும், கிளம்புங்கன்னு சொல்ல, இல்ல மசாரு நான் இங்கதான் இருந்தாகணும், ட்ரெயின் இப்பதான் கிளம்புச்சு, நீ அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடு, 700 பத்திரமா பார்த்துக்கோ, நான் இங்க இருந்து இவங்களை கவனிச்சாகணும்னு சொல்ல மசாரு முடியாது, நான் உங்களை விட்டுட்டு இங்க இருந்து போக மாட்டேன்னு கத்துறான். பட் கை இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலனா அந்த ட்ரெயினை இவங்க தடுத்து நிறுத்துவாங்க, மொத்த மனுஷன் என்னமோ அழிஞ்சு போகணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத மசாரு, நான் நல்ல மனுஷன், நம்ம திரும்ப சொர்க்கத்துல பார்க்கலான்னு சொல்ல மசாரு இல்ல நம்ம கண்டிப்பா திரும்ப பார்ப்போம்னு சொல்ல, கீக்கு தான் சாக போறாங்கிறது தெரியும். அது தெரிஞ்சு மசாருவை திரும்பி அவன் சொன்னதுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாரு. மசாருவுக்கும் புரிஞ்சிருச்சு. கதறி அழுந்துகிட்டே அங்கிருந்து பறந்து போறான். இந்த பக்கம் ஃபைட் ஆரம்பிக்குது. ஒரு பப்பட் கீயோட முதுகுல குத்துது. இருந்தாலும் அந்த பப்பட்டை கொண்டுட்டு அங்கிருந்து மொத்த பேத்தையும் சமாளிச்சிட்டு இருக்காரு தனியாளா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே தான் மனசுக்குள்ள, என் லைஃப்கான ஸ்டேஜ் இதுதான் மசாரு, இங்கே எந்த ஆடியன்ஸும் இல்லைனாலும் நீ ஒருத்தன் இதை பார்த்த, நீ தான் என்னோட ஆடியன்ஸ்லேயே பெஸ்ட்டான ஒருத்தன், எலினோராவை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னால் இப்போ நிற்க கூட முடியாத அளவுக்கு வீக்காக இருக்காரு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு முன்னாடியே அந்த பில்டிங் ஃபுல்லாக பாம்பை செட் பண்ணி வச்சு அதை இப்போ வெடிக்கவும் வச்சு அங்கேருந்து 3000 பப்பட்ஸையும் அந்த பில்டிங்குள்ளே லாக் பண்ணி கீயோட உயிர் பிரியிற நேரம் தன்னோட பப்பட் கையில் படுத்துக்கிட்டு அதோட முகத்தை பார்த்துக்கிட்டு தான் உயிரையும் விடுறாரு. இங்கே காரைக்குடி சர்க்கஸோட எபிசோட் 30 முடியுது.